ஆண்டவர் இந்த அருமையான இரண்டாவது ஆராதனை வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். பக்கத்து கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு அவர் நல்லவராக இருப்பார். என்னை விட்டு கைவிடுவதில்லை, உங்களையும் அவர் கைவிடவே மாட்டார். போன வாரத்தில் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். வெரி குட். மேன்மைப்படுத்தாது இருக்க வேண்டுமா? மேன்மைப்படுத்துதல ஊக்கப்படுத்த வேண்டுமா? தீர்மானிக்க வேண்டும், அஸ்திவாரப்படுத்த வேண்டும். 3-4 காரியங்களை நம்ம கவனிக்கிறோம். அதில் 2 காரியங்களை போன வாரங்களில் இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன ஊழியம் செய்கிறீங்கன்னா, கர்த்தர் எங்களை புதிய ஏற்பாட்டின் ஊழியக்காரர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நியூ டெஸ்டமென்ட் மினிஸ்டர்ஸ், நியூ டெஸ்டமென்ட் மினிஸ்டர், நியூ கவர்னன்ட் மினிஸ்டர்ஸ், நியூ கவர்னன்ட் மினிஸ்டர், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். கர்த்தர் எப்படி வச்சுருக்காரு? புதிய உடன்படிக்கையுடைய ஊழியக்காரர்களாக கர்த்தர் வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள் போன வாரங்களில் நம்ம பார்த்தோம். பவுல் முதல்ல தன்னை அவன் எக்ஸால்ட் பண்ணிக்கல, தன்னை அவன் புகழ்ச்சியாய் நினைக்கவில்லை. அது 4 காரியங்களை அவன் நான் சொல்லித்தரான். முதல் வசனத்தில் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்றான், எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ. எங்களை நாங்களும் மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்கணும்னா என்ன? நானே புகழ்ச்சியாக பேசிக்கிறேன்னா, நான் ஒரு பெரிய போதகர், நான் ஊழியக்காரன், இல்லை நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நானும் என்ன போக்கல ஞானம் உள்ளவன் இல்லை, அறிவு உள்ளவன் இல்லை அப்படின்னு என்னையே நானே புகழ்கிறேனா? முதல்ல கேட்குறான். 2வது, அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல, அல்லது சிலர் வேண்டியதாக இருக்கிறது போல. ஆனால் சில பேருக்கு என்ன பண்ண, அவர்களை புகழ்ந்தா மற்றவங்களுக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு புகழிக்கும். அவன் புகழ்ச்சி மற்றவங்களுக்கு பிடிக்கும். அது பேர் மற்றவங்க மாதிரிலாம் இருக்கிறானா? 2வது, உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும். உபசார நிருபங்களை அனுப்போனா என்னை புகழுங்கன்னு சொல்லி முன்னாடியே ஒரு லெட்டர் எழுதி, நான் வரும்பொழுது எனக்கு இத்தனை ஷால் வாங்கி வைக்கணும், இத்தனை கொடி ஏற்றணும், இத்தனை மேடை இவ்வளோ பெருசாக இருக்கணும், இத்தனை டியூப்லைட் கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் முன்னேறே எல்லாம் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்னா, என் மீட்டிங் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறேன்னா, உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ. முன்னாடி அப்பா பாருங்க, நாங்கள் வந்தபொழுது உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம், நான் அழகான மீட்டிங் போட்டோம், உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல இருந்து நான் உபசார நிருபங்களை எஃபிஷியல்ஸை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறதா. இப்போ ஒரு ஊழியக்காரன் 4 விதங்களில் எப்படி வேறுபட்டவனாய் காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை விசுவாசி எப்படி 4 விதங்களில் வேறுபட்டவனாய் காணப்பட வேண்டும் என்று ஒரு அழகான பிரசங்கத்தையே அது ஒரு வசனத்தில் பவுல் நமக்கு கற்றுத்தருகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியங்கள் திரும்ப திரும்ப நான் போன வாரங்களில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், எதில் பெருமைப்படுத்தக்கூடாது, எப்படியாய் வாழ வேண்டும் என்று பவுல் அநேகருக்கு என்ன பண்ணுறான், எக்ஸாம்பிளாக இருக்கிறான். அது நமக்கு சபைக்கு, கொரிந்து சபையை பார்த்து இந்த காரியங்களை, கொரிந்து சபைக்கு நல்ல காரியங்களை அவன் போதிக்கின்றான், அருமையான காரியங்களை போதிக்கிறான். அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? இந்த 4 காரியங்களும் மனசில் வச்சு நீங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது, ஆஸ்வதிக்கும் போது, நல்ல ஒரு பிஸ்னஸ்லையோ வேலை ஸ்தலங்கள்லையோ இதில் ஊழியத்தில் உயர்த்தும் பொழுது நம்ம இந்த 4 காரியங்களை பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், சபை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக நமக்கு இந்த அருமையான பவுல் நமக்கு சொல்லி தருகிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம 3வது காரியத்தை ரெசல்யூஷன், தீர்மானம் செய்ய வேண்டும் என்று முதல்ல பார்த்தோம். 2வது சொல்கிறான், நிருபங்களாய் மாற வேண்டும் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? 2வது வசனத்தை வாசி, இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்போ சபையை குறித்த, கொரிந்து சபையை குறித்த ஒரு பெரிய ஒரு பாரம் அவனுக்கு இருக்குது. வெறும் சபையை ஸ்தாபிச்சுட்டு போல, அந்த சபையை குறித்து டெய்லி அவன் என்ன பண்ணுறான், யோசிக்கிறான், நேசிக்கிறான் இல்லையா? அது போல் நம்ம என்ன பண்ணணும், வெறும் சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போகக்கூடாது. அந்த வாரம் முழுது சபையில் என்ன காரியம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும். நேற்று கொயர் மீட்டிங் நடந்துச்சு, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எத்தனை பேர் வந்தாங்க, என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதேமாதிரி ஒவ்வொரு மீட்டிங் நடக்கும்பொழுது இன்றைக்கி என்னென்ன மீட்டிங் நடக்குது, என்னென்ன செய்யணும்னு சொல்லி முதல்ல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, இது எப்படிலாம் நடத்தணும், எப்படி கிளிப்பிங்ஸ் போடணும், இது பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொல்லி இந்த சபையை குறித்த பாரம் ஒரு போதகருக்கு இருக்கிறது போல் சபை விசுவாசிகளுக்கு அது பாரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சபையை நீங்கள் நேசிக்க நேசிக்க தேவனை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். கர்த்தருடைய கரமும் ஆசீர்வாதமும்
தேவனுடைய தயவுகள் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் உங்கள் மேலே அதிகமாக வைத்திருப்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆண்டவருடைய சமுத்திரம் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் தேவனுடைய தயவுகளும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த crocodile இருக்குல்ல, முதல்ல அது எப்படி குட்டி போடுமா முட்டை இடுமா? பரவாயில்லையே, இவ்வளோ அழகாக பயங்கரமா, பரவாயில்லையே, நல்லா ஷார்ப்பாக இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. எங்கே தண்ணியில் முட்டையிடுமா நிலத்தில் முட்டையிடுமா? அடுத்த கொள்ளு. யார் மண்ணில் சொல்கிறது, யார் தண்ணியில் சொல்கிறது? வெரி குட், பரவாயில்லைம்மா, நான் கரெக்டாக சொல்கிறீங்க. வெரி மண்ணில் என்ன பண்ணும்? மண்ணை தோண்டிட்டு அதில் முட்டையிட்டு அந்த குஞ்சுகளை பொறிச்சு தன் வாயினால் எடுத்துக்கிட்ட அந்த தண்ணியில் விடும். அப்போது அந்த முட்டைகள் எங்கே இட்டமோ அந்த அந்த முட்டைகள் ஒரு நாள் குஞ்சுகள் பொறிக்கும் என்ற ஒரு கவனம் அந்த முதலைக்கு இருக்குது, ஒரு மிருகத்துக்கு இருக்குது, தன்னுடைய குஞ்சுகளை பராமரிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணும்? பிறந்த உடனே அது யாரா நமக்கு யாருமே இல்லை நினைக்காதவளுக்கு ஒரு நிமிஷம் அவற்றை கொண்டு போயிட்டு தன்னோடு கூட சேர்த்து அது அழகாக என்ன பண்ணுது? ஒரு தன்னை போலவே பலமுள்ள ஒரு மிருகமாய் அது என்ன பண்ணுது? உருவாக்குகிறது. அதுபோல் ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்த சபையாகட்டும், நமக்கு கொடுத்த எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். அதில் அப்பொழுதுதான் ஒரு வளர்ச்சியை காண முடியும். இல்லைன்னா அப்படியே விட்டுனா அது வேறு மிருகங்கள் சாப்பிட்டு போயிடும். அந்த சமயத்துக்கு பலன் இருக்காது. சின்ன குஞ்சுகளாக இருக்கும், ஏதாவது சிங்கமோ புலியோ கரடியோ ஏதோ ஒரு நிமிஷம் அடித்து சாப்பிட்டு போய்டும். அதை கவனிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் குஞ்சு பேருக்கு அது கவனமாக அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்கும். பிறகு என்ன பண்ணும்? தன்னோட வாயினால் எடுத்துகிட்டு கொண்டு போய் அதில் போட்டு அதை கம்ப்ளீட்டாக எடுக்கும். பார்த்திங்களா எவ்வளோ பயங்கரமான காரியங்கள். அதுபோல் ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுத்த ஞானத்தை நாம் என்ன பண்ணுவோம்? வளர்ச்சியிலே செலவு செய்ய வேண்டும். வளர்ச்சியிலே செலவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கரமும் ஆசீர்வாதமும் தேவ தயவும் என் மேல் இருக்க வேண்டும் என்று நம்ம தேவனிடத்தில் கேட்கும். சரி, மூணாவது காரியத்தில் தீர்மானம். அதுதான் தீர்மானம். நம்ம எடுக்கிற தீர்மானத்தில் நம்ம நிலைச்சி இருக்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்க. நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். பத்தியா முன்னாடியே சொல்றான், நீங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் என்னுடைய நிருபம். நீங்கள் யாருன்னு உங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் என்ன சொல்லணும்? இனிமேல் நாங்கள் கிறிஸ்துவின் நிருபம், எஃபிசல் சொல்லுவாங்க. எஃபிசல் லெட்டர். நீங்கள் தான் இயேசுடைய லெட்டர். நீங்கள் ஹல்லேலூயா. லெட்டர் பற்றியா? லெட்டர் அந்த நாட்கள்லாம் லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டர் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பார்த்துங்க. இங்கேருந்து போஸ்டர் இருக்காது, அவங்க ஊருக்கு போய் தான் போய் சொல்லணும். அக்கான்னு ஓடி போய் கொஞ்சம் பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ராஜாக்கள் என்ன புறா காலில் என்ன பண்ணுவாங்க? இதை வச்சு கட்டி அவங்க லெட்டர்ஸ் அனுப்ப ஆரம்பித்தோம். அப்புறம் தான் தபால் வருது ஒவ்வொன்றா. இப்போ நம்ம அடிச்சா டக்குன்னு இமெயில் போயிடுது, எல்லாம் வாட்ஸ்அப்பில் போயிடுது, எல்லாம் இமெயில். எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கு பாரு. அந்த நாள்லேருந்து நாள் எவ்வளோ அட்வான்ஸாக மாறி போச்சு பாருங்கள். அப்போது அந்த நாட்களில் இருக்கும் பொழுது இந்த அருமையான பவுல் என்ன பண்ணுறான்? அங்கே போய் சபைகளை ஸ்தாபிக்கின்றான். சபைகளை ஸ்தாபிச்சுட்டு அவன் வந்துடுறான். வந்ததுக்கு பிறகு கடிதத்தின் மூலமாய் எழுதுகின்றான். ஒவ்வொரு வருக்கும் கொரிந்தி சபைக்கு கடிதங்கள் எழுதுகிறான். கடிதங்கள் எழுதும் பொழுது நான் ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் சொன்னேன். நான் இப்போ கேள்விப்படுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கிறீங்க. நீங்கள் எங்கள் இருதயங்களை 2வது வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது வருஷத்தில் அவன் சொல்லுவான், என்ன பண்ணுவான்? எங்கள் இருதயங்கள் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் இருதயங்களை எழுதப்பட்டு. முதல்ல நான் சொன்ன வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறீங்க? நல்லா ஊழியம் செய்கிறீர்கள் சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் எங்கள் இருதயங்களை எழுதப்பட்டு விட்டீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறோம், நீங்கள் போயிட்டு சில சமயத்தில் என்ன பண்ணுறீங்க? சர்ச்சில் என்ன நிகழ்ச்சி நடந்துன்னு ஒரு சில பேர் கேட்பாங்க, என்ன பிரச்சனை நடந்துன்னு சில பேர் கேட்பாங்க, சில பேர் யாரோட சண்டை போட்டாங்கன்னு ஆணும் வாய் போலது கேட்பாங்க. எப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க. பிரச்சனையை கேட்கறதுக்கு கூட்டமே இருக்கும், வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். என்ன பிரசங்கம் பண்ணாங்க அதெல்லாம் கொடுங்க, என்னங்க வசனம், என்னங்க பாயிண்ட்டு. போன தடவை நான் வெளியூர் போயிட்டேங்க, அதனால் சர்ச்சுக்கு வர முடியலைங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, வெளியூர் போடிய யூடியூப்பில் பார்க்கலாம். இல்லைங்க அதையும் பார்க்க மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில பேர். என்ன பண்ணுவாங்க? இந்த பிரச்சனை நடந்துச்சுங்க, இவங்களும் சண்டை போட்டாங்க,
பயங்கரமான பெரிய பிரச்சனைங்க. இந்த குடும்பம் சண்டை. எப்படி பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், கொரிந்து சபையை பார்த்து, எங்கள் இருதயங்களே நீங்கள் எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு மற்றவங்களுக்கு அதை சொல்கிறீங்க. ரெண்டாவது காரியம், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் இல்லைம்மா, அது செகண்ட் போடு. செகண்ட், சகல மனுஷனாலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற சகல மனுஷனாரும். இப்போ நான் பிரசவம் பண்ணுறத நீங்கள் அப்படியே மனசில் ஏற்றுக்கிட்டு நல்ல மனப்பாடம் பண்ணி அந்த மனப்பாடம் பண்ண வசனங்களை உன் மனசில் வச்சு, இப்போ நான் உங்களை கேட்குறேன், 2024 நீங்கள் சொல்லாதீங்க, 2024 வாக்குத்தத்தம் என்ன மறந்துட்டீங்க இல்லையா? இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன அதையும் மறந்துட்டீங்க. நீங்கள் என்ன நிருபமாக மாறல, என்ன மாறல, நிருபம். அப்போ நிருபம் என்ன? இது எழுதப்பட்ட வசனம் அங்கே இருக்கும்ல, இது ஆண்டவர் எழுதுனது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, அது அப்படியே இருக்குது. அப்போது நீங்கள் உங்கள் மனசில் இருதயத்தில் எழுதிங்கன்னா அந்த வசனம் ஒரு நாளும் மறக்காது, மறையாது இல்லையா? நீங்கள் மறந்துடுறீங்க, அப்போனா நீங்கள் இன்னும் நிருபமாய் மாறவில்லை. ஆனால் கொரிந்து சபைக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறா, நீங்கள் வாசிக்கப்பட்டு இருக்கிற இருதயங்கள் இருக்கிற நிருபமாக இருக்கிறீர்கள். நானும் உங்களை மறக்கலை, நீங்களும் என்னை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. வாசிக்க இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே அப்படி சொல்லி எழுதுகிறான். சரி, வாசிக்க. அதுக்கப்புறம், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. வெளியரங்கமாய் இருக்கிறது அப்படின்னா அந்த சபை வளர்ச்சி அடையுது. கொரிந்து சபை, தெசலோனிக்கா சபை, எபேசு சபை, பிலதெல்பியா சபை, இந்த சபைகள் எல்லாமே வளர்ச்சி அடைவதை பார்த்து பவுல் அந்த சபைகளுக்கு நிருபங்களை முதல் நிருபம், ரெண்டாவது கொரிந்து சபைக்கு போன வாரம் சொன்ன 4 நிருபங்கள் எழுதுனா 2 நிருபங்கள் காணாமல் போய் விடுகிறது. ரெண்டாவது நிருபம் கொரிந்து 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், ரெண்டாவது நிருபம் அப்படின்னு பார்த்து அந்த காரியங்களை எழுதுகின்றோம். அப்போது எல்லாத்தையும் கேட்டு மறுபடியும் இன்னொரு லெட்டர் எழுதுகிறான் பாருங்க. இப்போ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறோம், நான் ஜனவரியில் பிரசங்கம் 35 வருஷமாக அவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். 35 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்களா, அதை கேட்டு 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 நீங்கள் என்ன பண்ண நிருபமாய் மாறி அநேகரை தேவனுடைய ராட்சியத்துக்கு கொண்டு வரத்தக்கதாய். இப்போ இந்த வேதாகமத்துடைய வார்த்தைகள் அநேகரை ரட்சிக்கிறது போல அநேகரை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ரட்சிக்க வேண்டும், நானுடைய சமூகத்தில் கொண்டு வரணும். ஒரு பையன் அந்த பையன் அம்மாட்ட கேட்டார், அம்மா எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் கேட்குறான். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, உன்னோடா சாக்லேட் வேணும்னா நீ என்கிட்ட கேட்காத, மேலே பரலோகத்தில் அப்பா இருக்கிறாரு, ஃபாதர் காட் இருக்காரு, ஃபாதர் காட் கிவ் மீ சாக்லேட்னு சொல்லி கண்ணை மூடி முழங்கால் போட்டு கேளு, உனக்கு ஃபாதர் காட் சாக்லேட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறான், ஆண்டவரே ஃபாதர் காட் கிவ் மீ சாக்லேட் அப்படின்னு சொல்கிறான் வச்சுங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடும்போது அவங்க கிட்ட இந்த சாக்லேட் எடுத்து டேபிள் மேலே வச்சிட்றாங்க. டேபிள் வச்ச உடனே கண்ணை திறந்து பார்க்குற சாக்லேட், அவளுக்கு ஒரே ஃபாதர் காட் சாக்லேட் கொடுத்துட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு நல்ல ஒரு பேனா வேணும் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே நம்ம பிள்ளைங்க எப்பவுமே கேட்டால் உடனே நம்ம வாங்கி தர மாட்டோம், இல்லை டக்குன்னு அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க, நான் ரெண்டாவது நல்லா சொல்கிறாங்க, நீ போய் ஆண்டவர்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னால் உடனே இவன் கேட்குற நல்ல ஒரு அழகான ஒரு பேனா வேணும் அப்படின்னு உடனே இவங்க ஃபாதர் காட் கேட்கணும், உடனே அந்த டேபிள் மேலே பேனா வச்சிடுறாங்க. இவனுக்கு ஒரே சந்தோஷம் போகுது. இப்படி நல்ல ட்ரெஸ்ஸு வேணும் கேட்குறான். ஒவ்வொரு டைம் கேட்கும்போது அவன் என்னென்ன கேட்குறானோ அவற்றையெல்லாம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, செஞ்சிடறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா எவ்வளோ அழகாக கேட்குறீங்க பற்றியா, இந்த கதை என்ன அவ்வளோ ஆசை இல்லை. அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எனக்கு நான் நிறைய கதை வச்சுருக்கிறேன், ஆனால் கதையை எதுக்கு சொல்லணும், நிறைய வசனத்தை எனக்கு போதிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் உங்களை பார்த்த உடனே கதை வருது. சரி, அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, உடனே சரி சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுறாங்க. இந்த அழகான ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் டக்குன்னு என்ன பண்ணுறான், விளையாடி சேர்த்துக்கு ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு. அழுக்கான இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை போட்டு பயங்கரம், என்னோட புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்த, இப்படி நீ அடிச்சிட்டியே அப்படி சொன்ன. அப்போது அவன் போயிட்டு ஆண்டவன்கிட்ட கழுதிட்டு உண்மையாக நடந்த சம்பவம், உண்மையாக நடந்த கதை இது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நடந்த. அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் அடிச்சிட்ட உடனே அந்த பையன் ஓன்னு அழுறான்.
அப்பா டேடி அந்த ஆண்டவர் தானே கொடுத்தாரு, நீ கொடுக்கலையே, ஆண்டவர் தானே கொடுத்தாரு, நான் அடிச்சுட்டேன்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு 2 கைகளும் பேரலிட்டிக் ஆகிடுச்சான். கைகளே தூக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கை விழுது போயிடுச்சான். அவங்களுக்கு போய் எல்லா டாக்டர்கிட்டையும் போகிறாங்க, எந்த டாக்டராலும் குணப்படுத்த முடியல, எப்படி நடந்துன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கடைசியில் போயிட்டு தன்னுடைய தப்பை போய் சர்ச்சில் அவங்க போய் கதறி அழுது அப்படின்னா அப்போ ஆண்டவர் உணர்த்தினாராம், நீ ஒவ்வொரு நாளும் நீ விசுவாசிக்கிறிய, இப்போ எது நான் வாங்கி கொடுத்தாலும் உன் பிள்ளைக்கு நீ கொடுத்தாலும் அது நான் தான் உனக்கு கொடுத்ததுன்னு விசுவாசிக்கிறேன், நான் தானே அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தேன், அது அழுக்காயிடுச்சு, அடுத்த ட்ரெஸ் தரப்போகிறேன், இதுக்கே அந்த குழந்தைய அப்படி போட்டு நீ அடிக்கணும் அப்படின்னு உணர்த்தப்பட்டவுடனே தன் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கதறி அழுது, ஆண்டவரே மன்னிச்சிங்க, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் சொன்னேன். அடுத்த நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் அவளை சுகப்படுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்த நாம் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் மாற்றவே கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். மற்றவர்கள் கற்றுக் கொடுக்குற நாமளும் அது போலவே வாழ வேண்டும். அதுதான் நிருபங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களோ அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் என்ன இருக்கணும்? உங்கள் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இந்த வசனங்களை வாசிங்க. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும். அது மையினால் அல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும். நீங்கள் பழைய ஏற்பாடு நாட்களில் பார்க்கும்பொழுது 40 நாட்கள் என்ன பண்ணுறான்? மோசே தேவனுடைய சமூகத்தில் காத்து இருக்கின்றான். 10 கற்பனையில் தேவன் என்ன பண்ணுறாரு? தன் கை விரலினால் எழுதினார்னு வசனம் இருக்குது. கை விரலினால் எழுதி அவர் கொடுக்குறார் இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதில் 4ஆம் வசனம் பாருங்கள். டியூட்ரானமி 10:4 பாருங்கள். 10:4 முந்தின சபை கூடியதுனால கர்த்தர் மலையில் அக்னி நடுவில் இருந்து உங்கள் விளைவின 10 கற்பனை அவர் முன் எழுதிய பிரகாரம் அந்த எழுதி அவைகளை என்னிடத்தில் கொடுத்தார். அப்போது கை விரல்னால் எழுதி கர்த்தரை எழுதி அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறான். அவங்க அழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அழகாக எடுத்துகிட்டு மேலே போகிறான். அதில் என்ன பண்ண 10 கற்பனை எழுதி அவன்கிட்ட கொடுக்குறாரு. அதை அவன் என்ன பண்ண பெட்டிகளில் வைக்கிறான். ஆனால் பவுல் எழுதும்பொழுது என்ன எழுதுறான்னா, பவுல் எழுதும்பொழுது அவைகளை ஆண்டவர் என்ன பண்ணாலும் மையினாலே அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனையில் அல்ல, இருதயங்களாக சதையான பலையில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த கற்பனைகளை மையினால் எழுதி அவன் கரங்களில் கர்த்தர் கொடுக்குறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த அருமையான கற்பனைகளை நியமங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆவியினால் நம் உள்ளத்திலே எழுதுகிறார். ஆவியினாலே உள்ளத்திலே எழுதுகிறார். நான் சொல்லிட்டேன் ஒன்று, எனக்கு கோல்டு போன வாரத்தில் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. அங்கே அதிலே அந்த கோல்டுலே போயிட்டு இது மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். இந்த மைக்கு பிரச்சனை தான் இங்கே எனக்கு ரொம்ப சில விதத்தில் என்ன பண்ண டஸ்ட் இருக்கும் சில மைக்கில், அந்த டஸ்ட்டு உள்ளே போயிடுது. இனிமேல் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சரி, அதை பாருங்கள். போது அங்கே போய் அந்த கோல்டு என்ன சொன்னாங்க, எல்லாம் டேப்லெட்டோட டாக்டர் எல்லாம் பண்ண ஒன்றுமே கோல்டு சரியாகலை. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், என்ன பண்ணாது அந்த இது என்னது ஆவி பிடிக்கணும் இல்லையா? ஆவி பிடி ஸ்டீம் எடுக்கணும் அப்படின்னா அது சரியாயிடும் அப்படின்னா சரின்னு எடுத்தோன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்குது. ரிலீஃப் கிடைச்சிது. அப்போ நான் இப்போ கவனித்தேன். அப்போ கவனித்த உடனே அதில் இருக்கிற அந்த 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 ஃப்ளம்லாம் எடுத்துடுது, அது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் எடுத்து. அதுபோல் ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஆவியினால் ஆண்டவர் எழுதுகிறாராம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம உள்ளத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம உள்ளத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தைகள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு எப்படி லங்ஸ் நம்ம கிளியர் ஆகுதோ அதுபோல் இருதயத்தை கர்த்தர் பரிபூர்ண சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போது 1 முறை 2 முறை 3 முறை அந்த ஸ்டீம் ஸ்டீம் எடுத்தாவே அவ்வளோ ரிலீஃப் ஆகுதுன்னா பரிசுத்தாவியான உள்ளத்தில் தங்கிட்டா ஒரு மனுஷன் ஒரு நாளும் பாவம் செய்யவே முடியாது. கெட்ட சிந்தனைகள் அவனுக்கு வரவே வராது. தேவனை குறித்த சிந்தனைகளே அவனுக்கு வரும் என்பது ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான காரியத்தின் மூலமாய் கற்றுத்தர. அதுதான் ஆண்டவர் எழுதும்பொழுது அவன் நல்லா எழுதுறான் பாருங்க. அந்த வார்த்தைகள் மிக மிக அருமையாக இருக்கிறது பாருங்க. பழைய ஏற்பாட்டில் கையினால் எழுதினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் அந்த எழுதி அந்த கற்பனையில் அந்த பாக்ஸ்குள்ளே வைக்க சொல்கிறேன்.
அதுபோல புதிய ஏற்பாட்டில் நம்ம சரீரமாகி இந்த பாடிக்குள்ள அந்த கற்பனைகளை கர்த்தர் வைத்து விடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் அப்போ ஒவ்வொரு நாளும் அது என்ன பண்ணப்படுது, நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. அதனால தான் ஆண்டவருடைய பிரசங்கத்தில் சொல்கிறாரு, சில விதைகள் என்ன பண்ணுவா, பாறைகள் இருந்த இடத்துல விதைகள் விழுகிறது. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். ஹல்லேலூயா. அப்ப சில சமயத்தில் நம்ம கற்பலகையில கல்ல நம்ம இருக்கும்பொழுது சீக்கிரம், ஆனால் ஆவியானவர் அபிஷேகம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன பண்ணும், 30, 60, 100 பலன் தரும். அதுபோல் ஆண்டவருடைய சமூகத்தில், பரிசுத்த சமூகத்தில், ஆண்டவரே இந்த வசனங்கள் எனக்கு 30, 60, 100 பலன் தரத்தக்கதாய் என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் என்ன செய்வார், நம்ம வசனங்களை கர்த்தர் என்ன பண்ண நம்முடைய மனசில் திரும்ப 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 பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு பையன் நல்ல மார்க் வாங்குறான்னா திரும்ப 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 இந்த பாடத்தையும் படிக்கிறான், ஞாபகப்படுத்தி கொள்கிறான், திரும்ப அதை வாசிக்கிறான், விசுவாசிக்கிறான், நம்புகிறான், கட்டாயம் மார்க் எடுப்புன்னு நினைக்கிறான். ஆண்டவரை அதை செய்து விடுகிறார். ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோயில் அந்தோ மனிதன் அழிகின்றாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் தேவாதி தேவன் நமக்கு எப்படி இருக்க வேண்டும், நல்ல நிலத்திலே விளைந்த விதை. ஹல்லேலூயா. அடிக்கடி நினைக்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் வரும்பொழுது கர்த்தர் நல்ல விதைகளை ஆண்டவரே என் உள்ளத்திலே நீர் போடுகிறீர் ஆண்டவரே, அது 30, 60, 100 பலன் தர வேண்டும் ஆண்டவரே. சில சமயத்தில் கர்த்தர் இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை, ஒரு குடியானவன் இருக்கானா, அவனுக்கு ஒரு பெரிய லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டில் விதைகளை விதைக்கும் பொழுது அந்த விதை நல்லா விளைஞ்சிச்சுன்னா அவன் என்ன செய்வான், அவன் சாப்பிட்றது மாத்திரமல்ல, அதை என்ன பண்ணுவான், தன் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு அதை கொடுப்பான். அதுபோல் ஆண்டவர் உங்களை நிருபங்களாய் மாற்றும் பொழுது நீங்கள் பலனடைவது மாற்றமல்ல, மற்றவர்களின் நிருபங்களாய் மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின் நற்பலன் ஆடிடுதே. ஹல்லேலூயா. அப்போ விளைஞ்ச பலனை அறுக்கிறதுக்கு ஆளுங்களை கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அறுப்பதற்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணோம், அவன் எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடும். அப்போ எத்தனை 1000 மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க பாருங்க. ஒரு நிமிஷத்தில் கலிஃபோர்னியாவில் வந்து போச்சு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறான், ரொம்ப அழகாக சொல்கிறான், எல்லாரும் என்ன பண்ண வேண்டும், இது மாதிரி கீன்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது, இனிமேல்ட்டு எல்லாப்பட்ட ஒரே ஆண் பெண் 2 பேர் தான் இருக்கணும், அப்படி இப்போ ரூல் கொண்டு வரா பாருங்க. அதுபோல் கர்த்தர் ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தான் நிருபங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் கர்த்தர் தேசத்தை கர்த்தர் நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேசம் எப்படி அழிக்கப்பட்டது போன வாரங்கள் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. கடவுள் இல்லைன்னு சொல்லணும், 7 நாளில் அது அக்னி வந்துடுச்சு பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள் மேலே
எப்பொழுது நம்மோடு இருக்க தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிப்போமா? ஆண்டுடைய கரமும் தேவனுடைய தயவும். அப்போ ரோமர் 8:14 பாருங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. யார் தேவன் நடத்துகிறாரோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. நீங்கள் அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக மாறி விடுகிறீர்கள். எவ்வளோ அருமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறத பாருங்கள். ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய கரம். இந்த 8லேயே இன்னொரு வசனம் பாருங்கள். இன்னொரு வசனம் 9ஆம் வசனம் பாருங்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். மாம்சம் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது, ஆவி என்பது தேவனுடைய உறவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் மாம்சம் இருக்குது, ஆனால் ஆவி, பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாருக்கும் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு என்று பிரத்யேகமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி இல்லாதவன் தேவன் உடையவனா இல்லை. அந்த ஆவி உடையவனை கர்த்தர் என்ன நடத்துகிறான். அழகாக எடுத்துகிட்டு வரான். 3வது நான் பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு வரான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் வருது. அந்த ஆவி உடையவனை என்ன பண்ணுறாரா? நடத்து. வாசி அந்த வசனத்தை. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே எவர்கள் தேவனுடைய ஆவினா அந்த ஆவி உடையவர்கள் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன எப்படி பண்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? அந்த ஆண்டவர் தேவன் என்ன செய்யறான்? பவுல் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அவன் எழுதுமா பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து கற்பலையில் கர்த்தர் மையினால் எழுதி கொடுத்தாரு. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் என்ன செய்றாரு? ஆவியினால் தம்முடைய சதையில் எழுதுறாரு. பழைய ஏற்பாடு காலத்தில் அவர் எழுதி அந்த கற்பலையில் பெட்டிக்குள்ளே வச்சான். அதுபோல் புதிய ஏற்பாட்டு கொண்ட ஆவியில் நம்முடைய பாடியாகிய சரீரத்தில் எழுதி ஆண்டவர் இருதயத்துக்குள்ளே வச்சிட்டாரு. எழுதலாம் பாருங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார்? யார் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கானோ அவன் தேவி ஆவி உடையவனாக இருக்கான். அந்த ஆவி உடையவனை தேவன் நடத்துகிறாரு. அந்த தேவன் நடத்துறவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறி விடுகிறார்கள். எவ்வளோ டெரிஃபிக்காக எடுத்துகிட்டு போகிறான் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. தேவனுடைய புத்திரராய் மாறி விடுகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்களா? அவர்கள் வந்து என்ன பண்றாரு? 16 சரி. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அதனால ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நான் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார், நான் யாரு, அவர் யாரு, அவர் பெரிய பரிசுத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொல்றான், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவாத்தாவை பெற்று விட்டீர்கள். ஹல்லேலூயா. டாடின்னு ஒரு பிள்ளை ஓடி வந்தவன் அந்த டாடி எப்படி கட்டி அணைச்சி முத்தமிடுமோ அதுபோல நீங்கள் இயேசுவோடு கூட நீங்கள் முத்தமிடலாம், அவரோடு கூட ஒன்றித்து இருக்கலாம். உங்களுக்கு அவருக்கு ஒரு பிரிவினை சுவரே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படின்ற ஒரு அருமையான காரியத்தை சொல்றான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய சாட்சி கொடுக்கிறார். யாருக்கு எனக்கு வந்து அவர் பிள்ளை யாருக்கு சொல்ல முடியும்னா உன் கூட பரிசுத்தாவை தங்கி இருக்க ஆவியை சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உன்னுடைய ஆவி உன் கூட இருந்துச்சுன்னா அந்த ஆவி சொல்லும் நீ தேவனுடைய பிள்ளை. ஆவி இல்லைன்னா சொல்லாது, ஆவி இருந்தா கட்டாயம் சொல்லும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. எப்படி எடுத்துட்டு வரா பாரு. நாங்கள் பிள்ளைகள்னா அப்போ பிள்ளைகள்னா நம்ம சுதந்திரமே. சுதந்திரம்னா ஹேர்ஸ்னா நம்ம சுதந்திரம் என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு என்னென்ன ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் அத்தனை ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிறார். ஆதாமுக்கு என்ன செய்றாரு? ஏதேன் தோட்டம். அந்த தோட்டம் யாருது? ஆண்டவருது இல்லையா? பூமி யாருது? அவருடையது. அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் பூமியை படைச்சி அந்த பூமியில் ஒழுங்கின்மையை மாற்றி அந்த ஏதேன் தோட்டத்தையே ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்து விடுகிறார். ஆபிரகாமுக்கு பார்க்குறாரு ஆண்டவர், நீ எவ்வளோ தூரம் நடந்து போகிறோமோ நடந்து போடா. போகிறார். போன உடனே நீ நடக்கிற பூமி உனக்கு தருவேன்னு கொடுத்துட்டார்.
யாக்கோபு சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். பெத்தேல், படுத்திருக்கிற பூமியை தருவேன். அவங்க பார்க்குறான், ஆண்டவர் ஏறுகிறது தரிசனங்களை பார்க்குறான். இந்த படுத்திருக்க பூமி உன் சந்ததிக்கு தருவேன் சொல்றாரு. கரெக்டாக கொடுத்துட்றாரு. அதே அந்த இனிமேல் உன்னுடைய பேர் யாக்கோபு எனப்படும், இஸ்ரவேல் எனப்படுவது. தேசத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அருமையாக எடுத்து, அதுதான் சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். ஆண்டவர் அப்போ எங்கேருந்து வருது? கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாய் நீ மாறி அதில் நடந்து ஆண்டுடைய திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுக்குள் அப்போ ஆண்டவர் பரலோகத்தை சுதந்திரம், அதே போல கிறிஸ்துவோடு கூட எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வாய். கிறிஸ்துவனுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, கிறிஸ்துவனுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஹல்லேலூயா. கரெக்டாக அழகாக முடிக்கிறான். கிறிஸ்துவோட எப்போங்க இதெல்லாம் கிடைக்கும்? எப்போ சார் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதுபோல் சில நாள் உன் வாழ்க்கையில் பாடுகள் இருக்கும். அந்த பாடுகளை சகித்து கொண்டால் நிச்சயமாக கர்த்தர்களுக்கு சுதந்திரத்தை கட்டளையிடுவார். இந்த சபைக்கு நம்ம வந்தபோது 4 பேரோட இந்த சபையை ஆரம்பித்தோம். 15 வருஷம் இந்த சபையில் இருந்தோம். கர்த்தர் அவ்வளோ அழகான சபையை கர்த்தர் கொடுத்தார். இப்போ 7 வருஷம் கஷ்டப்படுறோம். இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபையினில் விளங்கிட செய்திடுவாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபையினில் விளங்கிட செயல்படுவாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நிறைவரமாய் என்றும் காண்பிப்பாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நிறைவரமாய் என்றும் காண்பிப்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடினதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள், ஆசீர்வாதங்களை 4வது காரியம் ஃபவுண்டேஷன். அப்போ இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அடுத்த காரியம். அது பிறகு என்ன? தீர்மானம் பண்ணுதல். சொல்லுங்க, தீர்மானம் பண்ணுதல். ஆண்டவர் சொல்ல, நாங்கள் நிருபங்களாய் மாற கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா வேதாகம், சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நடமாடும் வேதாகமும் அப்படி சொல்லுவாங்க பாருங்க. நடமாடும் வேதாகமும், நடமாடும் வேதாகமும். அவருக்கு பார்த்தா அப்படியே எதை கேட்டாலும் சொல்லுவாருங்க. அப்படின்னு சொல்லி ஆண்டோட வேதாகமத்தை நீங்கள் எவ்வளோ கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளோ கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். சரி, 4வது காரியம் பாருங்க. 2 கொரிந்தியர் 3:4-5-6 முடிச்சு முடிக்கலாம். தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். சொல்றான், இப்படிப்பட்ட நம்பிக்கை நாங்கள் கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் எல்லாம் செஞ்சிருவேன், என்னால முடியும். நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருந்தேன். அந்த லாசருவை பார்த்து, லாசரு இது டூமுக்கிட்ட போயிட்டு, லாசரு டூமுக்கிட்ட போயிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறார் ஆண்டவர் போய்? லாசர் வெளியே டூமுக்கிட்ட போய் முதல்ல லாசர் வெளியே சொல்கிறாருமா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்குறேன். அந்த போய் அந்த கல்லருக்கு முன்னாடி நின்று ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதை சொல்லணும்ல. கல்லை புரட்டி போடுன்னு சொல்கிறாரு இல்லையா? கல்லை புரட்டி. அப்புறம் என்ன சொல்கிறாரு? லாசருவே வெளியே ஏன் கல்லை ஏன் அவங்கள புரட்டி போட சொல்கிறாரு? அது அவங்க வேலையா? ஏன் அவங்கள கேட்குற மணி பதில் சொல்லுங்க. நீ கல்லை புரட்டி போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா முடியாததை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இவங்களால கல்லை புரட்டி போட முடியும், இவங்களால லாசருக்கு உயிரை கொடுக்க முடியாது, லாசருடைய பிளட்டை புது பிளட்டை கொடுக்க முடியாது, நர்வ்ஸ் கொடுக்க முடியாது, உயிரோடு எழுப்ப முடியாது. ஆனால் இவங்களால கல்லை புரட்டி போட முடியும். ஹல்லேலூயா. உன்னால் எதை முடியுமோ அதை நீ செய்ய வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களால் எதை முடியுமோ, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, எதை நீங்கள் செய்யணுமோ
செய்யுங்க. அதுக்கு பிறகு ஊழியமும் செய்யுங்க. ஆவியில் அனலாக இருக்கிற கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு தெரியும் இவங்களால் செய்ய முடிஞ்சு செய்யட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ இல்லைங்க அவன் செத்து போயிட்டாங்க, அவர் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லலை. அவங்க உடனே அவங்க ஆச்சரியப்படுறானுங்க, பயப்படுறானுங்க, என்ன நடக்குன்னு தெரில. உடனே ஆண்டோட வார்த்தை கீழ்ப்பட, வலையை போடு, பிறகு மிகுதியான மீன்களை காண்பாய், வலதுபுறத்தில் போடு. அவனுக்கு உன நேரம் பிடிச்சிருந்த இடம் தான், ஆனால் அவனுக்கு தெரியாது. ஆழத்தில் போடு, வலையை போடு. அவனுக்கு டவுட்டு தான், இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. போட்ட உடனே மிகுதியான மீன்களை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அடிந்து போகிறோமே, ஒரே நிமிஷத்தில் காற்றையும் கடலில் கர்த்தர் அழைத்து விடுகிறார். அதுபோல் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுற, ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் அந்த தான் ஆண்டவர் சொல்லலாம், எங்கள் மேலே நம்பிக்கையில் அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். எதுலையுமே நம்பக்கூடாது, ஆண்டவரை நம்ப வேண்டும். அதனால் படிக்கவே இல்லை. ஆண்டவர் எக்ஸாம்பிள் பாஸ் ஆகணும், பாஸ் ஆக மாட்டீங்க. படிக்க வேண்டியது செய்யணும், செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். வேண்டும். நான் பேனாலாம் வாங்க மாட்டேன், நான் கர்த்தருடைய புள்ள, அவரே எழுதிடுவார். இங்கே அவன் தலையில் கொட்டுவார். ஆண்டவர் தேவன் நம்ம எதை செய்யணுமோ அந்த முயற்சியை முதல்ல நம்ம எடுத்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் அதிலே செயல்படுங்க. சரி, அப்போது எங்களால் தகுதி அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டா. ஒரு பெரிய ஊழியக்காரன் எவ்வளோ அழகாக எழுதலாம் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசி. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களா. புதிய உடன்படிக்கையின், பழைய உடன்படிக்கை ஊழியக்காரர் இல்ல, பழைய உடன்படிக்கை ஊழியக்காரர்கள் சாவுக்கு பயந்து ஓடினான். எலியா பயந்து ஓடுறான், எங்கே பார்த்தாலும் ஓடுறான். தாவீது உயிருக்கு பயந்து ஓடுறான். சவுல் என்ன பண்ணுறான்? சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். சவுல் எத்தனை நாள் ஆட்சி செய்தான்? தாவீது எத்தனை நாள் ஆட்சி செய்தான்? சாலமன் எத்தனை நாள் ஆட்சி செய்தான்? ஆமாம், யார் சொல்கிறது? வெரி குட். பிரிட்டோ கரெக்டாக சொன்னார். தாவீது 40 வருஷம், சாலமன் எத்தனை வருஷம்? 40 வருஷம். வெரி குட். சவுல் எத்தனை வருஷம்? இல்லை கரெக்டாக யார் எனக்கு சொல்லுங்கள், எத்தனை? 35, 38, 27, ஏதோ ஒரு 12. வெரி குட். தம்பிதா கரெக்டாக சொல்ல, கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க. வெரி குட். சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம். 3 பேர் 40 வருஷம். அந்த 3 பேரில் ஒரு ஆள் தான் தேவனுக்கு இருதயத்துக்கு பிரியமானவராய் மாறுகிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு தேவன் அருமையான நேரங்களையும் காலங்களையும் தருகிறார். அந்த காலங்களின் நேரையும் தேவனுக்காக நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் மேல வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை வாசிங்க. ஆண்டுடைய கரம் டைம் ஆகி போச்சு. அந்த உடன்படிக்கை எழுத்துக்கு உரியதா இராமல் இருக்கிறது. உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை எப்படி இருக்குது? எழுத்துக்குரியதா இல்லை, கைனாலும் மையினாலும் எழுதுனது இல்லை, ஆவிக்குரியதா இருக்கிறது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டு என்னது, ஊழியக்காரர்கள் மரணத்தை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. அப்படியே 12 சீஷர்கள் ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க, இன்றும் மறித்து கொண்டிருக்கிறார்கள், பயமே கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரங்க மரணத்தை பார்த்து அலறானுங்க, ஓடுறானுங்க. ஆபிரகாம் ஓடுறான், ஐசக் ஓடுறான், யாக்கோபு பயப்படுறான், எல்லாரும் பயப்படுறானுங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் சாவுக்கு துணிந்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? புதிய உடன்படிக்கை ஊழியக்கா நீங்கள் மரணத்தை கொடுத்து ஒரு நாளும் பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய வரங்க. அப்போ தான் புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர் யார்? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஒயினை எடுத்து அழகாக கொடு. பவுல் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதலாம் பாருங்க. 11ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் கொடுத்துடுறாரு.
ஆனால் பவுல் சொல்லும்போது ரொம்ப சொல்கிறான், எப்பெல்லாம் நீ கம்யூனியன் எடுக்கிறாயோ, எப்பெல்லாம் நீ அப்பம் புசிக்கிறாயோ, எப்பெல்லாம் நீ ராபோஜனத்தில் அந்த இது அருமையான இது திராட்சை அப்பெல்லாம் இயேசுவினுடைய மரணத்தை நீ நினைவு கூறுகிறாய். ஹல்லேலூயா. எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசு மரித்தார், புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினால கர்த்தர் என்னை புதுப்பித்தார். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நினைவு கூறா என்ற காரியங்களை சொல்ல 9 காரியங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 9 காரியங்கள் புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர்களுக்கு மாறும்பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள். முதல்ல என்ன நடக்குது? ஆண்டவர் முழுமையான பாவ மன்னிப்பு கொடுத்தார். கம்ப்ளீட் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். ஆண்டவர் முதல்ல பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. கம்ப்ளீட்டாக கர்த்தர் என்ன பண்ணுறார்? உன்னை ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது கர்த்தர் பாவ மன்னிப்பை கொடுத்துட்றாரு. 2வது காரியம், தேவனை நேரடியாக அணுகுதல். டைரக்ட் ஆக்சஸ் டு காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு மூலமாக தேவனை நேரடியாக நீ போய் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. பாஸ்டர் இன்றைக்கி சாயங்காலம் ஆண்டவர்கிட்ட பேசலாம் இருக்கு, எனக்கு என்ன எத்தனை மணிக்கு பாஸ்டர் பேசுனீங்க, என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே என்ன பண்ணலாம்? ஆண்டவர் எப்போ கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டா 1 நிமிஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. 3வது காரியம், புதிய இருதயத்தை, புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்குறார். நியூ ஹார்ட் அண்ட் நியூ டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்குறார். 3வது காரியம், 4வது காரியம் என்ன கொடுக்குறாரு? உள்ளே வசிக்கும் பரிசுத்த தேவன் இருதயத்தில். இப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் யாரை விரும்பினாரோ அவர்களிடத்தான் இருந்தார். ஆனால் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தேவன் ஆவியானவர் இறங்கி விடுகிறார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ கர்த்தர் உள்ளே வசிக்கிறார். 4வது காரியம் என்னென்னா, 4வது நித்திய வாக்கு, எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை வாக்குறுதியை கொடுக்குறார். நித்திய ஜீவன், உனக்கு நித்திய ஜீவன் என்று வாக்குறுதியை கர்த்தர் கொடுத்துறாரு. 5வது காரியம், 6வது காரியம் என்னென்னா, ஆண்டவர் உங்களுக்கு மனமகிழ்ச்சி பிறகு சமாதானத்தை கொடுத்து விடுகிறார். மனமகிழ்ச்சி, எதை குறித்து பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்குறார். 7வது காரியம், தேவனோடுக்குள்ள ஒரு உறவை மேம்படுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய உறவு இல்லை, அது அப்படின்னா மகாபரிசுத்தில் ஆரோன் மாத்திரம்தான் உறவோடு இருப்பான், மற்றவர்களுக்கு உறவு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவோடு கூட முழுமையான ஒரு உறவை ஏற்படுத்தி விடுகிறார். 8வது காரியம், ஆண்டவர் வாக்குறுதிகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு கர்த்தர் காரணமாய் மாறி விடுகிறார். என்னென்ன வாக்குறுதெல்லாம் ப்ராமிஸ்வரெலாம் சொல்கிறாரோ அவற்றையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். 9வது காரியம், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த உபத்திரவங்களில் வெற்றியை தேவன் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. 9 ஆசீர்வாதங்கள், புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிறார்.